அதியன் டாக்கீஸர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அதியன் டாக்கீஸ்ல பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் சுகுமார் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற புஷ்பா 2. இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்ட் 1ல எப்படி படம் முடிஞ்சிச்சோ அந்த கதையில இருந்து தொடக்கமா தான் இந்த படம் ஆரம்பிக்குது. இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம புஷ்பா வந்து வேற லெவல்ல வளர்ந்துருக்கிறாரு. அதாவது பல செம்மரக்கணங்களை கடத்தி பல கோடிகளை சம்பாதிச்சு ஒரு பெரிய கேங் லீடர் அளவுக்கு இந்த படத்துல வளர்ந்துருக்கிறாரு. அப்படிதான் காமிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவரோட சித்தூர்ல இருக்கிற வில்லேஜுக்கு ஒரு நாள் முதலமைச்சர் வர்றதா பிளான் ஆகுது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ராஷ்மிகா சொல்றாங்க, சாமி நீங்க போயிட்டு முதலமைச்சரோட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க, அந்த போட்டோவை நான் வீட்டு ஹால்ல மாட்டிக்குவேன் அப்படின்னு புஷ்பா கிட்ட ராஷ்மிகா மந்தனா சொல்றாங்க. இதனால போறாரு, அவங்க சித்தப்பாவை கூட்டிக்கிட்டு அந்த முதலமைச்சரை பாக்குறதுக்கு நாளைக்கு போய் மீட் பண்றாரு. அப்படி மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறாரு. இங்க பாரு புஷ்பா, நீ வந்து எனக்கு கட்சிக்கு நிறைய வந்து நீ பணம்லாம் கொடுக்குற, நன்கொடை கொடுக்குற, அதுக்காக வந்து நான் உன்னோட போட்டோலாம் எடுத்துக்க முடியாது. ஒரு கடத்தல்காரனோடலாம் என்னால போட்டோ எடுத்துக்க முடியாது. செருப்பு அழகா இருக்குதுன்னு இந்த கையில எடுத்துக்க மாட்டிக்க முடியும் அப்படி இப்படின்னு டயலாக்லாம் சொல்லி பயங்கரமா நம்ம புஷ்பாவை இன்சல்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் புஷ்பா வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அத நீ முதலமைச்சரா இருந்தா தானே என்கிட்ட போட்டோ எடுத்துக்க மாட்டேன், நான் முதலமைச்சரே மாத்தி காமிக்கிறேன்டா அப்படின்னு வெளியே வந்துட்டு சித்தப்பா கிட்ட சொல்லுவார். சித்தப்பா இனிமே நீங்க தான் முதலமைச்சர், அது எவ்வளவு பணம் வேணும், 100 கோடி தேவைப்படும்பா புஷ்பா அப்படின்னும் போது, நான் 1000 கோடி கொடுக்குறேன் உனக்கு, நீ முதலமைச்சராக அதுக்கான வேலைகளை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பிளான் போடுறாரு. ஒரு ஜப்பான்ல இருக்கிற ஒரு கடத்தல்காரனோட போயிட்டு பிளான் போடுறாரு. நான் வந்து 2000 டன் உனக்கு கொடுக்குறேன், 5000 கோடி அப்படி டீல் பேசுறாங்க. இந்த டீலை முடிச்சாரா, முதலமைச்சரை மாத்தினாரா, ராஷ்மிகா மந்தனாவோட ஆசையை நிறைவேற்றினாரா அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க இந்த புஷ்பா 2. உண்மையிலேயே படம் வந்து வேற லெவல்ல வந்துருக்குதுங்க. அதாவது நீங்க எந்த ஒரு லாஜிக்கையும் நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம லாஜிக்கே பார்க்க கூடாது. பொதுவா வந்துங்க நீங்க படத்தை எதுக்காக போறீங்க, எல்லாமே படத்துல இருக்குது எல்லாமே பொய் அப்படின்னு நீங்க நினைச்சு தானே போறீங்க. அப்புறம் எதுங்க நீங்க லாஜிக்கை பாக்குறீங்க? உண்மையிலே லாஜிக் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம போனா இது ஒரு பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் படங்க. 1 மாசம் ஆச்சு இந்த படம் வந்து, இன்ன வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குது. நான் படம் ரிலீஸ் ஆனா அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டேவே நான் அந்த ஷோவை பார்த்தேன், நைட் ஷோ பார்த்தேன். 1 மந்த் ஆயிடுச்சு, நான் ரிவ்யூ போடல, நான் இன்னைக்கு தான் போடுறேன். 1 மந்த் ஆகியும் இன்னும் தியேட்டர்ல இந்த புஷ்பா 2 படம் ஓடிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குதுங்க அந்த படம், வேற லெவல்ல இருக்குது. புஷ்பாவை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி காமிச்சாங்களோ, ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்ல போனா மாசா காமிச்சிருப்பாங்க. அதை விட டபுள் மாஸ், ட்ரிபிள் மாஸ், பயங்கர மாசா நம்ம புஷ்பாவை காமிச்சிருக்கிறாங்க. படம் ஃபுல்லாவே பயங்கர என்டர்டைன்மெண்ட் படங்க. பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்குது. கிஸ் 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 கிஸ்க்குன்னு அந்த பாட்டு நல்லா இருக்குது. ஆரம்பத்துல வர புஷ்பா 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 அந்த பாட்டும் வேற லெவல்ல இருக்குது. அதே மாதிரி ஃபீலிங்ஸ் அந்த சாங்கும் சூப்பரா இருக்குது. நம்ம பாவிஜி தான் பாட்டு எழுதியிருக்கிறாரு. வேற லெவல்ல இருக்குது எல்லா பாட்டும். அதே மாதிரி படமும் ரொம்ப மாசா இருக்குது. 1 மந்த் ஆயிட்டும் ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படத்தோட வெற்றி என்னவா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. புஷ்பாவை ரொம்ப மாசா காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு என்ன நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாருமே சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல வந்து புஷ்பா வந்து ஜப்பானுக்கு போறாரு, அங்க கப்பல்லே போறாரு, 42 நாள் சாப்பிடாம எப்படி இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையிலேயே அவருக்கு கனவு கண்ட மாதிரி தான் அந்த சீன் வரும். ஏன் கனவுல 42 நாள் இல்ல 100 நாள் கூட சாப்பிடாம இருக்கலாமே கனவுல. இத வந்து ஒரு பெரிய ரீசனா சொல்லிட்டு இருக்காங்க. படத்தை ஒழுங்கா கூட பார்க்காம இத ஒரு ரீசனா சொல்றாங்க. எப்படிங்க 42 நாள் எப்படிங்க சாப்பிடாம இருக்க முடியும் புஷ்பாவால? எப்படி 42 நாள் சாப்பிடாம இருந்து சண்டை போட முடியும்? இத ஒரு எல்லாமே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. அதுவே ஒரு கனவு சீனுங்க. அதையே புரிஞ்சுக்காம இது ஒரு குறையா சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தாங்க இந்த புஷ்பா 2. நான் வந்து ரொம்ப என்ஜாய்மென்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். புஷ்பாவே கதை சுத்தி சுத்தி வரும். உண்மையிலே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நம்ம பகத் ஃபாசில் வந்து சொல்லவே வேணாங்க. புஷ்பாவுக்கு அவ்வளோ டஃப் கொடுத்து பயங்கரமான ஹீரோயிசமான வில்லன் ரோல்ல நடிச்சிருக்கிறாரு. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா பகத் பாசில் தான் நல்லவன், போலீஸ். அவன் வந்து செம்மர் கட்டையெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு தடுக்கிறான். ஆனா இங்க தப்பு பண்றது புஷ்பா. புஷ்பா ஹீரோ, பகத் பாசில் இல்ல. அது சும்மா சொல்றேன், ரீசனுக்காக சொல்றேன். படத்தை படமா தான் பார்க்கணும். ஒரு இதுக்காக நான் சொல்றேன். உண்மையிலேயே பகத் பாசில் சான்ஸே கிடையாதுங்க. சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. அந்த புஷ்பாவுக்கு டஃப் கொடுக்குற சீனு, எப்படியாவது அந்த கடத்தக்கூடாது, அதை தடுக்கணும், 2000 டன்னை அதை தடுக்கணும், அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. புஷ்பாவை எதிர்க்கிற சீனு, புஷ்பாவோட சண்டை போடுற சீனு, அந்த இன்டர்வெல்ல என்ன சொல்றது, நீச்சல் குளத்துல அந்த நடக்கிற அந்த சம்பவங்கள்லாம், புஷ்பா சாரி கேட்கிற சீனு, எல்லாமே பயங்கர மாசா சூப்பரா இருக்குதுங்க. சான்ஸே கிடையாது. புஷ்பாவோட ஒரு ஒரு ஃபைட்டும் வேற லெவல்ல இருக்குது. அந்த அளவுக்கு தான் இந்த புஷ்பாவை எடுத்திருக்கிறாங்க.
உண்மையிலே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் புஷ்பா பார்ட் 2. கண்டிப்பா போயிட்டு எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. இந்த தியேட்டர்ல ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்க்காதவங்க போயிட்டு பாருங்க. அப்படின்னா ஓடிடில வந்துடுச்சு. ஓடிடிலயாவது பாருங்க இந்த படத்தை. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி தான். நான் பொதுவா சொல்றேன். எந்த ஒரு படத்தையும் போய் லாஜிக்கோட போவாதீங்க. படமே படமே எல்லாமே ஒரு ஃபேக் தானே. தெரிஞ்சு தானே போய் பார்க்குறோம். அப்புறம் இதில் லாஜிக் இல்ல, அது இல்ல, இது இல்ல. அதெல்லாம் என்னங்க பேச்சு? கண்டிப்பா ஒரு நல்ல படம் புஷ்பா 2. எல்லாரும் போய் பாருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அதியன் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.